ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. இன்று பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களும் அதோடைய பொருளாளர் கார்த்திக் அவர்களும் துணைத் தலைவர்கள் கருணாசு பூச்சி முருகன் சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு விஜய் சாரை போயிட்டு நேரில் சந்தித்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு, ஏன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆகியிருக்காரு அப்படின்றது ஒரு பெருமையாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதை கருதுகிறாங்க. இன்றைக்கி நேரில் போயிட்டு அவங்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் வெகு விரைவிலே ஒன்று நடக்க போகுது. அது அநேகமாக இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னென்னா, விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்க போகிறாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரி சார்பாக, தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாக அவருக்கு வந்து ஒரு பாராட்டு பிரம்மாண்டமான ஒரு விழா. ஏன்னா அவங்களுடைய சங்கத்துலேருந்து, நடிகர் சங்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிருக்கார், ஒரு நாட்டோடைய முதல்வராக இருக்கிறதுனால அதை பண்ண போகிறாங்க. அவங்க எப்போதுமே பண்ணுறது தான். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பாராட்டு விழா எடுப்பாங்க எப்போதுமே. அந்தமாரி இப்போ இவருக்கும் பண்ண போகிறாங்க. இந்த விழா எடுக்கிறது ஓகே. ஆனால் இதில் விஷயம்னாக்கா, இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட போகிறாங்க, விஐபி கெஸ்ட்டாக யாரை கூப்பிட போகிறாங்கன்னா ரஜினி சாரையும் கமல் சாரையும் தான் கூப்பிட போகிறாங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. அவங்களுடைய அந்த தலைமையில் தான், அதாவது அந்த சீஃப் கெஸ்ட்டுன்ற முறையில் அவங்களுடைய முன்னெடுப்பில் தான் இந்த விழாவை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ தீவிரமாக நடக்குது. இது வந்து ரஜினி சாருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இவங்களுடைய தாட். இது ரஜினி சார்கிட்ட இன்னும் இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களா பண்ணலையான்றது நமக்கு தெரியல. ஆனால் வெகு விரைவிலே இவங்க அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. சீக்கிரமாக ஒரு விழா எடுக்கிறதுக்கான அறிவிப்பு வரப்போகுது அஃபிஷியலாக. அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதில் எல்லாருமே என்ன முடிவு பண்ணி எடுக்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டோட சீக்கிரமாக உங்களுக்கு இன்னொன்று ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.